ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன ஆடியோவில் வள்ளின்ற ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த இளம்பெண் அந்த அழகிய மணவாளர் சிலையை தேடிக்கிட்டு டெல்லி நோக்கி பயணமாறா அப்படின்றத பார்த்தோம். அவள் வழி கேட்டுக்கிட்டே அந்த டெல்லிக்கு போய் சேர்ந்துட்றா. அங்கே போய் அந்த அழகிய மணவாளர் சிலை எங்கே இருக்குன்னு கொஞ்சம் காலம் தங்கி இருந்து மெதுவாக எல்லா பக்கமும் விசாரிச்சுக்கிட்டே வரும்போது அது அந்த அலாவுதீன் கில்ஜியுடைய மகள் சுரதானி கிட்ட தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறான். அதே மாதிரி அந்த அலாவுதீன் கில்ஜியை பற்றி அவள் எல்லாம் விசாரிக்கும்போது அவன் கலைகள் மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கிறவன். அவன் கலைக்குழு அந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிறவங்க என்ன பரிசு கேட்டாலும் தருவான் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அப்படியே திரும்பவும் ஸ்ரீரங்கம் சேர்ந்து இங்கே பெஸ்ட்டாக ஒரு எல்லா கலைகளையும் சிறந்த ஒரு கலைக்குழுவை உருவாக்கி அந்த கலைக்குழுவோடு அவள் திரும்பவும் டெல்லி நோக்கி பயணமாறா. அங்கே போய் எப்படியோ மெதுவாக எல்லாக்கிட்டையும் கெஞ்சி கூத்தாடி எப்படியோ அலாவுதீன் கில்ஜி முன்னாடி கலை நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே அவங்க கலை நிகழ்ச்சிகள் நடத்தும்போது அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த அலாவுதீன் கில்ஜிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவர் உங்களுக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லையா உற்சவர் சிலை, அதுதான் எங்களுக்கு வேணும் பரிசா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதை கேட்டவுடனே அந்த அலாவுதீன் கில்ஜிக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கணும். இதுக்காக தான் கலை நிகழ்ச்சிகள் நடத்துனீங்களா அப்படின்ட்டு. ஆனால் அவன் தன்னுடைய பொண்ணுக்கிட்டேருந்து அந்த சிலையை பிரிச்சிட்டா அவள் கொஞ்ச நாள் அதை மறந்துடுவா, இல்லைன்னா இதே மாதிரி அது கூடயே பைத்தியம் மாதிரி இருக்காளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராத்திரியாக அவள் தூங்கிட்டு இருக்கும்போது மெதுவாக அந்த சிலையை எடுத்து இந்த கலைக்குழுக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்றான். அவங்க அதை எடுத்துக்கிட்டு ஐயோ இவன் குரங்கு மனசு படைச்சவன், திடீர்னு அந்த சிலையை திருப்பி கொடுன்னு கேட்டாலும் கேட்பான், அதனால் நம்ம இந்த ராவாக இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. அந்த சிலையை எடுத்துக்கிட்டு அவங்க 3 பிரிவாக பிரிஞ்சிடுறாங்க. 3 குழுவாக பிரிகிறாங்க. அதில் ஒரு குழுவில் ஒரு வயசான தாத்தா, அவருடைய நடுத்தர மகன், அவருடைய மகன் ஒரு சிறுவன், இந்த மாதிரி 3 பேர் அந்த ரங்கநாதர் உற்சவர் சிலையை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அவங்க போகிறவங்க ஒரு திக்கு தெரியாத காட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்றாங்க. அதுக்குள்ளே காலையில் விடிஞ்சு பார்க்குறா இந்த சுரதானின்ற பெண்ணு அந்த அழகிய மணவாளர் சிலையை பார்க்காம அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. எங்கே அந்த சிலைன்னு அவள் சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, ரொம்ப அதுக்காக புலம்ப ஆரம்பிச்சிட்றா. இதனடா வம்பா போச்சுன்னு அந்த அலாவுதீன் கில்ஜி உடனே ஒரு படையை கூப்பிட்டு, நீங்கள் போய் தேடி பாருங்கள் அந்த கலைக்குழு எங்கே போயிருக்காங்கன்னு. அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, பக்கத்தில் தான் எங்கேயாவது இருப்பாங்க, அவங்கக்கிட்டேருந்து அந்த சிலையை வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த சிலையை அடையாளம் காட்டுறதுக்கு அவங்க கூடயே அந்த சுரதானின்ற பொண்ணும் அவங்க கூடயே கிளம்பி போகிறா. அவங்க அந்த சிலையை அந்த கலைக்குழுவை எங்கேயுமே அவங்களால பார்க்க முடியறதில்ல. அதை தேடிக்கிட்டு அவங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கே வந்துடுறாங்க. இங்கே கேட்டாக்கா இல்லை, அந்த சிலை இங்கே சேரலை அப்படின்றாங்க. அங்கே கெஞ்சி பார்க்குறாங்க, மிரட்டி பார்க்குறாங்க, என்ன கேட்டாலும் அந்த பதில் தான் அவங்களுக்கு கிடைக்கிது, இல்லை கோயிலுக்கு அந்த சிலை சேரவே இல்லைன்னு. மற்ற 2 குழுக்களும் சேர்ந்துடுறாங்க. இந்த அழகிய மணவாளர் சிலையை எடுத்துகிட்டு போன அந்த 3 பேர் மட்டும் இங்கே சேரலை அப்படின்றது தெரிஞ்சுக்கிறா. அப்போ அதனால் ரொம்ப ஐயோ அதை பார்க்க முடியலையே அப்படின்ற ஏக்கத்திலேயே ரொம்ப ஏங்கி அவள் ரங்கநாதர் சந்நிதிக்கு முன்னாடியே விழுந்து அந்த சுரதானி இறந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த கொஞ்ச நாள் கழித்து அந்த கோயிலுடைய தலைமை அர்ச்சகருடைய கனவில் அந்த ரங்கநாதர் அந்த துலுக்கப்பெண்ணை அந்த துலுக்கப்பெண் என்னோட ஐக்கியமாயிட்டா, அவளை என்னுடைய நாச்சியார்களில் ஒருத்தியாக, அதாவது மனைவிகளில் ஒருத்தியாக நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அந்த துலுக்கப்பெண்ணுக்கு பிவி நாச்சியார்ன்ற பேரோட இந்த கோயிலில் ஒரு சன்னதி இருக்குது. அந்த சந்நிதியில்
உருவம் சிலை எதுவும் கிடையாது. ஆனால் அந்த துலுக்கப்பெண் அந்த பிவி நாச்சியாருடைய உருவம் வந்து ஓவியமாக வரையப்பட்டிருக்கு. கூடவே அவங்களோட வந்த சேனைகள், குதிரைகள், அவங்களுடைய உருவமும் வரையப்பட்டிருக்கு. இந்த சந்நிதியில் வந்து ரொட்டி, பால் இந்த மாதிரி துலுக்கர்கள் சாப்பிட்ற உணவு தான் படைக்கப்படுது. அதே மாதிரி ரங்கநாதருக்கும் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் லுங்கி போன்ற வஸ்திரங்களை வந்து அணிவிக்கிறாங்க. அவருக்கும் அன்றைக்கி வந்து ரொட்டி, பால் இந்த மாதிரியெல்லாம் நைவேத்தியமாக படைக்கிறாங்க. இந்த வள்ளின்ற பொண்ணு வந்து போய் கண்டுபிடிச்சா இல்லையா ரங்கநாதர் அந்த உற்சவர் சிலையை, அவளும் வந்து அந்த சிலை வந்து இங்கே வந்து கோயிலுக்கு வந்து சேரலையே அப்படின்ற ஏக்கத்தில் அவளும் கோயிலுக்கு முன்னாடியே விழுந்து இறந்துடுறா. இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய மிருகங்கள், பாம்புகள், பூச்சிகள், மேடு பள்ளம் எல்லாம் ஏறி இறங்கிறதுனால அந்த வயதானவர் வந்து சில வருடங்களில் வந்து இறந்துடுறாரு. அந்த சிறுவனும் கொஞ்சம் வருஷம் கழித்து அவனும் இறந்துடுறான். இவங்க 2 பேரும் இறந்ததுனால அந்த நடுத்தர வயதுக்காரர் வந்து அவர் வந்து பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. அவருக்கு ஜடாமுடி வளர்ந்துருது, தாடி வந்துடுது, பெருசாக வளர்ந்துருது. ஆனால் அவர் வந்து அந்த சிலையை மட்டும் அவர் விடுறதே கிடையாது. அவர் கூடையே வச்சிட்ருக்காரு. சுனை, நீரோடை இந்த மாதிரி ஏதாவது ஆறு இந்த மாதிரி பார்த்தாக்கா தண்ணியை மோந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி அந்த சிலை மேலே ஊற்றி தொடச்சி பத்திரமா அவர் கூடயே வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே கோயிலில் என்ன ஆகுதுன்னா, உற்சவர் சிலைன்னு ஒன்று இருந்தால் தான் திருவிழாக்கள், தேர் எல்லாமே என்ன ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சாமிக்கு வந்து அவங்களால பண்ண முடியும். உற்சவர் சிலை இல்லாததுனால எதுவுமே அந்த வருஷம் திருவிழா வந்து நடத்த முடியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, பெரியவங்க அர்ச்சகர்கள் எல்லாம் யோசனை பண்ணி அதே மாதிரி ஊருக்கு வெளியில் வந்து இந்த சிலை இல்லைன்றது வெளியில் எல்லாம் பரவறதுக்கு முன்னாடி அச்சசலாக அதே மாதிரி சிலை இன்னொன்று பண்ணி நம்ம திருவிழாவை நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க அதே மாதிரி இன்னொரு சிலையை பண்ணிடுறாங்க. செஞ்சு அதை வச்சு அவங்க வந்து திருவிழாக்கள் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 60 வருடம் கழித்து 1371 சில வியாபாரிகள் வந்து அந்த காட்டு வழியாக போகும்போது அந்த அழகிய மணவாளர் சிலையை ஒருத்தன் பைத்தியம் மாதிரி வச்சுக்கிட்டு சுற்றதை பார்த்துட்டு, இது நம்ம ஸ்ரீரங்கம் கோயில் சிலை மாதிரி இருக்கேன்னு அதை அவர்கிட்டேருந்து வாங்கி கொண்டு வந்து கோயிலில் ஒப்படைச்சிட்றாங்க. கோயிலில் இருக்கிறவங்களுக்கு 60 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, அங்கே இருக்கிற யாருக்குமே அதை அப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரியல. எல்லாம் ஆளுங்கள்லாம் மாறிடுறாங்க, அர்ச்சகர்கள் மாறிடுறாங்க. அப்படி ஒரு சிலை காணாமல் போனது, அது எப்படி இருக்கும், எதுவுமே யாருக்குமே தெரியறதில்ல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரில் வந்து ஒரு வயதான வண்ணான் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் நம்ம இந்த எது வந்து நம்ம உண்மையான சிலைன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு போய் அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு போகிறாங்க. போனாக்கா அவங்களுக்கு அங்கே வந்து ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு. அவருக்கு வயசானதுனால கண்ணு தெரியாமல் போயிருக்குது. அப்போ அவர்கிட்ட எப்படி இதை கண்டுபிடிக்கிறது, உங்களுக்கு கண்ணு தெரியலையே என்பது அவர் வந்து சின்ன வயசுலேருந்து நானும் எங்கள் அப்பாவும் ஆற்றுல வந்து உற்சவ சிலையுடைய வஸ்திரங்களெல்லாம் துவைக்க போவோம். அப்போ வந்து அந்த ஆடைகளை வந்து அந்த வஸ்திரங்களை வந்து கசக்கி பிழியும்போது அந்த தண்ணியை எங்கள் அப்பா கையில் பிடிச்சி என் வாயில் வந்து ரங்கருடைய தீர்த்தம் குடிடா, அபிஷேக தீர்த்தம் அப்படின்ட்டு என் வாயில் ஊற்றுவார். அதனுடைய மனம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதனால் அந்த 2 சிலைக்கும் நீங்கள் திருமஞ்சனம், அதாவது அபிஷேகம் பண்ணி என் வாயில் கொண்டு வந்து ஊற்றுங்க, நான் கரெக்டாக சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அந்த 2 சிலைக்கும் திருமஞ்சனம் பண்ணி அந்த தண்ணியை தனித்தனியாக கொண்டு வந்து அவருடைய வாயில் ஊற்றுறாங்க. ஒரு குறிப்பிட்ட தண்ணியை ஊற்றும்போது
அந்த தீர்த்தத்தை குடித்தவர் இதுதான் நம் பெருமாள், அவருக்கு அபிஷேகம் பண்ண தண்ணி இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போருந்து அவர் இதுதான் நம் பெருமாள் சொன்னதுனால அப்போந்து அந்த உற்சவர் சிலைக்கு நம் பெருமாள்ன்ற பேர் தான் இருக்குது. அதனால தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் முன்னாடி ஒரு உற்சவர் சிலையும் பக்கத்தில் ஒரு உற்சவர் சிலையும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாலிகாபூர் இருக்கான் இல்லையா, அவன் எப்படி திரும்பி போனான் தெரியுமா? அவன் மதுரை சுந்தரபாண்டியனை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லையே சிறை பிடிச்சி வச்சிட்றான். அதுக்கப்புறம் இவன் இருக்கான் இல்லையா வீரபாண்டியன், அவன் என்ன பண்ணுறான், நட்பு நாடுகள் சொந்தக்கார நாடுகளை எல்லாம் திரட்டிக்கிட்டு இந்த மாலிகாபூர் கூட பெரும்படையோடு அவன் இந்த மாலிகாபூரை எதிர்க்கிறான். மாலிகாபூர் இனி நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம இப்போ கரெக்டான டைம், நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகாது அப்படின்ட்டு அந்த சுந்தரபாண்டியனை விடுவிக்கணுன்னா எனக்கு பெரும் செல்வம் வேணும் அப்படின்ட்டு அந்த வீரபாண்டியன்கிட்ட கேட்டு நிறைய செல்வத்தை வாங்கிக்கிட்டு அந்த கோயிலையும் சேதப்படுத்தாமல் விட்டுட்டு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் சேதப்படுத்தாமல் விட்டுட்டு, அதை எதுவும் கொள்ளையடிக்காமல், ஆனால் மற்ற இடத்துலெல்லாம் கொள்ளையடிச்சிக்கிட்டு போன எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் டெல்லியை நோக்கி போக ஆரம்பிச்சிடறான். அவன் எடுத்துகிட்டு போன செல்வம் எவ்வளோ தெரியுமா? 240 டன் தங்கம், அதாவது 2,40,000 கிலோ தங்கம். அது இல்லாமல் வைரங்கள், வைடூரியங்கள், மாணிக்கங்கள், ரத்தினங்கள் அப்படின்ட்டு நிறைய செல்வத்தை இந்த தென்னாட்டில் கொள்ளையடித்த அவ்வளோ செல்வத்தையும் இவ்வளோ எடுத்துக்கிட்டு போகிறான். 612 யானைகள்லையும் 20,000 குதிரைகள்லேயும் அதையெல்லாம் ஏற்றிக்கிட்டு தெற்கு பக்கம் இந்த தென்னாட்டிலெல்லாம் அவன் வழிச்செடுத்த செல்வத்தை பூரா எடுத்துக்கிட்டு டெல்லியை நோக்கி போய் அங்கே டெல்லி சுல்தான்கிட்ட ஒப்படைச்சிட்றான். அந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் அப்போ இப்போ இருக்கிற மாதிரி 10 மடங்கு செல்வம் இருந்தது. அந்த பராந்தக சோழன் ரங்க விமானத்துக்கு பொற்கூரை வேஞ்சான். ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் வடக்கே நெல்லூர் வரைக்கும் போய் ஜெயிச்சிக்கிட்டு வந்தான். அதுக்கு காணிக்கையாக காவிரி ஆற்றுல 2 படகுகளை நிறுத்தினான். பெரிய பெரிய படகுகளை பக்கத்தில் நிறுத்தி அந்த போருக்கு உதவின பட்டத்து யானையை அந்த படகுகளை ஏற்றி அது மேலே அவன் ஏறி நின்று பக்கத்து படகுல அதுக்கு ஈக்குவல் ஹைட்டுக்கு பொற்காசுகளை தங்கத்தை நிரப்புறான். அதே அளவு இவன் எவ்வளோ ஹைட்டு பட்டத்து யானை மேலே இவன் நிற்கும்போது எவ்வளோ ஹைட்டு வருதோ அதே அளவு பொற்காசுகளை பக்கத்து படகுல நிறுத்துகிறான். அது எவ்வளோ ஆகுதுன்னா 18 லட்சம் பொற்காசுகள். அதை கொண்டு இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் எல்லாமே தங்கத்தில் வர்ற மாதிரி அவன் நிறுவுறான். கொடிமரம் தங்கத்தில், அது இருக்கிற மண்டபம், தங்கத்திலேயே சப்பரம், தங்கத்தேர், சமையல் பாத்திரம், நெய்வேத்திய பாத்திரங்கள், அபிஷேக சாமான்கள், கருட வாகனம், சேஷ வாகனம், சிம்மாசனங்கள், பழங்கள், அதாவது தங்கத்திலேயே பழங்கள், கவச்சங்கள், நகைகள், நரசிம்மர் விஸ்வக்சேனருக்கு சன்னதிகள், சந்நிதி சுவர்கள், அப்புறம் ரங்க விமானத்துக்கு உட்புறம் கூட தங்கம், இதே பிரபாவலி எல்லாமே தங்கத்தில் செய்கிறான். அதை தவிர பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், ஹொய்சலர்கள், விஜயநகர அரசர்கள், மதுரை அரசர்கள், தஞ்சையை ஆண்ட அரசர்களும் திருப்பணி செஞ்சுருக்காங்க. இவ்வளோவும் தங்கமாக அங்கே இருந்தது எல்லாமே அவன் கொள்ளையடிச்சிக்கிட்டு போயிட்டான். அவனால் எது பேத்து எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் 1323 இதே மாதிரி ஒரு படையெடுப்பு நடந்திருக்கு. அதை பற்றி அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம்.